அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, திருநாகேஸ்வரம் கோயிலில் இருக்கிற கிரி குஜாம்பாள் சன்னதிக்கு வந்திருக்கோம். இந்த அம்பிகையோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி தேவி, அம்மன், அப்புறம் மகாலட்சுமி, 3 பேர் சேர்ந்து முப்பெரும் தேவியராக இணைந்திருக்கக்கூடியதான் ஸ்ரீ கிரி குஜாம்பாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே சாமி பார்த்தீங்கன்னா, அதாவது இடது பக்கத்துல சரஸ்வதி தேவியும் வலது பக்கத்துல மகாலட்சுமியும் குடியிருக்காங்க. இந்த சாமியோட சிறப்பு பார்த்தீங்கன்னா, தேவேந்திரன் வழிபட்ட ஸ்தலம் அப்படிங்கிறது தான். உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி, வீரம் மற்றும் செல்வங்கள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, முப்பெரும் தேவியராக குடிகொண்டிருக்கிற இந்த ஸ்தலத்தை நீங்க வழிபாடு செய்வது மிக சிறப்பு. எல்லா நாட்களிலுமே வரலாம். சாமியோட முகம் நல்லா தெளிவாக, சாமிக்கு எந்த அபிஷேகங்களும் கிடையாது. சாமியை எப்ப வேணாலும் தரிசனம் பண்ணலாம். இருந்தாலும் மாசி மாசத்துல ஒரு வாரத்துக்கு மட்டும் முழுக்க திரையை இலை விளக்கி விட்டுறாங்க. அந்த திரை விளக்குனதுக்கு அப்புறம் தேவேந்திரன் வழிபட்டதுக்கு அப்புறம் அந்த திரையை விளக்குறதாக ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால இந்த வரக்கூடிய மாசி மாதம், அதாவது மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு இந்த அம்மனை முழுமையாக தரிசனம் பண்ணுறது, அதாவது தேவேந்திரன் வழிபட்ட பிறகு இங்கே திரை விளக்கப்படுறதுனால முழுமையாக முழு பலனும் கிடைக்கணும்னா இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக அனைவருக்கும் எல்லா செல்வங்களும் சகல செல்வங்களும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.